ஒரு மனிதன் நோய் இல்லாம வாழ முடியுமா? முடியும். அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவுனாலையும், பாரம்பரியமா இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாலே கண்டிப்பா நோய் இல்லாம வாழ முடியும். பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் மூலம் ஃபார்மோஸ் கிராம சமையல் மூலமாக நிறைய உணவுப் பொருட்கள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொஜிட்டோ, அதுக்கப்புறம் நிறைய உணவுகள், மிட் நைட்ல சாப்பிடக்கூடிய பிரியாணி எல்லாமே செரிமான கோளாறை ஏற்படுத்தி பெண்களுக்கு குழந்தையின்மையும் மட்டும் இல்லாம ஆண்களுக்கு அணுக்களையுமே குறைக்குது. பிளஸ் பித்தப்பையில கல் வருது, ஹார்ட் ப்ராப்ளம், சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்கள்னால தான் இது நடக்குதுங்க. அதை நம்ம முறியடிக்கணும். பாத்தீங்கன்னா பாரம்பரியமான உணவுக்குள்ள போகணும், நம்ம உணவு பழக்கத்தை திருத்திக்கணும். அதன் மூலமாக நாங்க ஃபார்மோஸ் கிராம சமையல் மூலமாக நிறைய பாரம்பரிய அரிசிகளை மக்களுக்கு கஞ்சியாகவும் தோசை மிக்ஸ் ஆகவும் பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்களாகவும் நாங்க விற்பனை செய்யறோங்க. இப்ப அதுதான் உங்கள்ட்ட ஒரு இதை நான் காமிக்க போறேன். மாப்பிள சம்பா, இதுக்கு பேரே பாத்தீங்கன்னா மாப்பிள சம்பான்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகக்கூடிய மாப்பிள்ளைகளுக்கு அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மாப்பிள சம்பா அரிசி. இந்த அரிசியை வயதானவர்கள் கூழ் மாதிரி கிண்டி குடிப்பாங்க, களி மாதிரி சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல இப்ப சின்ன வயசு குழந்தையில இருந்து 23 வயது பெண்கள் வரைக்குமே இந்த கூழு களியை விரும்ப மாட்டாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு எப்படி நம்ம இந்த உணவுப் பொருட்கள் கொண்டு சேர அடையணும் பாத்தீங்கன்னா தோசை மாதிரியே நம்ம ரெடி பண்ற மாதிரி ஒரு ரெடி பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா மாப்பிள சம்பா, கருப்பு உளுந்தங்களி பிளஸ் பச்சரிசி, வீட்டு இட்லி அரிசி எல்லாம் போட்டு நம்ம இதை ஒரு தோசை மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறோம். இன்ஸ்டன்ட். ஒரு வேலைக்கு போறவங்க அவங்க உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கணும்னா இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுக்கிறத காட்டிலும் இதை ரெடிமேடா ஒரு கலக்கி தோசையை ஊற்றி சாப்பிடும்போது அது நியூட்ரிஷன் வழி கரெக்டாக போகும். இதில் இருக்கக்கூடிய புரதம், நம்ம இரும்பு சத்து, அதுக்கப்புறம் கால்சியம், நிறைய சத்துக்கள் மாப்பிள சம்பால இருக்குது. அது எல்லாமே ஒரு மனிதனுக்கு அன்றாட கிடைக்கும் போது அவங்க கண்டிப்பாக ஆரோக்கியமான வாழ்க்கையில தான் வாழ முடியும். அவங்களுக்கு நோயே வராது. நோய் எப்போ வரும்னா ஒரு மனிதன் வயதான காலத்தில் வரும். கம்மி வயதிலே நோய் வராமல் இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாப்பிள சம்பா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்க. இப்போ மாப்பிள சம்பாவை டெய்லி எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா அதை சாதாரணமாக சாப்பிட முடியாது. ஒரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி அரிசி மாவை காட்டிலும் அது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அந்த தோசை இது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாகும். இதை டேஸ்ட்டாக மாற்றணும்னா கருப்புளுந்து, பச்சரிசி, இட்லி அரிசி, மாப்பிள சம்பாலாம் போட்டு ரெடி பண்ணி நம்ம தோசை மாதிரி ஊற்றி சாப்பிடுவதன் மூலம் இது டேஸ்ட்டும் ஆகும், ப்ளஸ் நம்மளுக்கு சத்துக்கள் அதிகமாகும். அதனால தான் அந்த மாப்பிள சம்பாவை தோசை மிக்ஸும் கஞ்சி மிக்ஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ எங்கள் ஏஜஸ் உள்ளவங்களுக்கு தோசை மிக்ஸும், வயதானவங்களுக்கு கஞ்சி மிக்ஸுமே நாங்கள் 2 பேருக்கு டார்கெட் மாதிரி ரெடி பண்ணி நாங்கள் உங்களுக்கு விற்பனை செய்கிறோங்க.